இந்திய அரசின் அமுத பெருவிழா, இந்திய அரசின் விக்யான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப மையம் மற்றும் காஞ்சிபுரம் ஸ்ருதி சமுதாய வானொலி நிலையம் இணைந்து வழங்கும் அறிவியல் பலகை நிகழ்ச்சி. அறிவியல் பலகையின் மூத்த ஒருங்கிணைப்பாளர்கள், சமுதாய வானொலியின் வழிகாட்டி டாக்டர் ஆர் ஸ்ரீதர் ஐயா அவர்கள், மதிப்பிற்குரிய பி ஸ்ரீகுமார் ஐயா அவர்கள் மற்றும் மதிப்பிற்குரிய டிவிவி வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள். விண்ணிலே பல கோள்கள், மண்ணிலே பல வளங்கள், அறிந்திட அறிவியல் உண்டு, அதை அறிந்திட பயணிப்போம். அறிந்திட தடையொன்றும் இல்லையே, படியாக்கலாம் தடைகளின் கல்லையே. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. ஸ்ருதி சமுதாய வானொலியின் அறிவியல் பலகை நிகழ்ச்சி தயாரிப்பு குழு, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு நம் ஸ்ருதி சமுதாய வானொலியின் இயக்குனர் மற்றும் ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் கலைராம வெங்கடேசன் ஐயா அவர்கள். தயாரிப்பு மேற்பார்வை டாக்டர் ஆர்.கே. பாலச்சந்தர். எடிட்டிங் ஆர்.ஜே. கோபால். பல கோடி உயிர்கள் பூமியில் உண்டு, நுண்ணுயிரி கூட உயிர் வாழ்ந்திடும். நீரின்றி உலகில் உயிர் வாழ்வதில்லை, இலை கூட இங்கு வீணாவதில்லை. உயிர் வாழ்ந்திட தடையொன்றும் இல்லையே, படியாக்கலாம் தடைகளின் கல்லையே. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. பூமியில் உள்ள தனிமங்கள் சேர்ந்து சேர்மங்களாக உருவானதே. சேர்மங்கள் எல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் சிந்தனைகள் கூட சயின்ஸ் ஆகுமே. அறிவியல் அறிந்திட இணைந்திடு, அறிவியல் பலகையில் இணைந்திடு. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. ஸ்ருதியுடன் இணைந்திடு, ஸ்ருதியுடன் இணைந்திடு. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்ருதி 90.8 சமுதாய வானொலி. இது காற்றிலே வரும் காஞ்சியின் குரல். இன்னைக்கு நம்ம அறிவியல் பலகை நிகழ்ச்சியில கேட்க போறது அத்தியாயம் 9. நான் உங்க ஆர்ஜே ஐஸ்வர்யா. இந்த உலகம் எவ்வளோ அழகானதில்ல? இந்த உலகத்தில் உயிர்கள் வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இயற்கை எப்படி அமைஞ்சிருக்குல்ல இப்படின்லாம் உங்கள் மனசுக்குள்ள பல நேரங்களில் தோணியிருக்கும். இந்த உலக உயிர்கள் எல்லாமே வாழ்கிறதுக்கு என்ன தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? காற்றா, தண்ணியா, இது மாதிரி மற்ற தனிமங்களும் உயிர் வாழ்கிறதுக்கு தேவைன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் காற்று, தண்ணி, உணவு இது மாதிரி உயிர்கள் வாழ்கிறதுக்கு முக்கியமான ஒரு தனிமம் இருக்குது. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி தான் இயற்கை தந்த தனிமங்கள்ன்ற இந்த செக்மெண்ட்டில் கேட்க போகிறோம். நான் உங்கள் ஆர்ஜே ஹரி. அந்த தனிமம் வேற எதுவும் இல்லை, கால்சியம் தான். உலகத்தில் இருக்க ஒவ்வொரு உயிருக்கும் எப்படி காற்று, சூரிய ஒளி இது மாதிரி
அத்தியாவசியமான தேவைகள் இருக்கோ அதே மாதிரி கால்சியம்ன்றதும் அத்தியாவசியம்தான். நீங்கள் என்ன நினைப்பீங்க, எலும்பு இருக்க உயிரினங்களுக்கு மட்டும்தான் கால்சியம் தேவைன்னா? மனித உடலில் எலும்புகள் இருக்குது, எலும்புகளில் கால்சியம் இருக்குது. இதே மாதிரி தான் எல்லா விலங்குகள்லையும் எதுக்கெல்லாம் எலும்பு இருக்கோ அதுக்கெல்லாம் மட்டும்தான் கால்சியம் தேவைன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் கால்சியம்ன்றது எலும்பு மட்டும் இல்லை, கால்சியம்ன்றது ஒரு இயற்கையோட அற்புத படைப்பு. இந்த கால்சியம் இல்லாமல் உயிரினங்களோட வளர்ச்சின்றது சுத்தமாக இருக்காதுன்னே சொல்லலாம். அதை பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம தெளிவாக கேட்க போகிறோம். நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜனோட அளவுக்கு கால்சியமும் ஒரு மனுஷனுக்கும் சரி உலகத்தில் இருக்க உயிரினங்களுக்கும் சரி ரொம்ப முக்கியம். கால்சியம் இல்லாமல் ஒரு மனிதனாலையும் சரி மற்ற உயிரினங்களாலையும் சரி உயிர் வாழவே கூட முடியாதுன்னு சொல்லலாம். ஆக்சிஜனுக்கு அடுத்தபடியாக உலக உயிர்கள் எல்லாத்துக்கும் முதன்மை தேவையாக இருக்கிறது கால்சியம் தான். ஆக்சிஜன் விட அதிகமாக தேவைப்படுறது தண்ணி நீங்கள் சொல்லுவீங்க, ஆனால் தண்ணியும் பாதி ஆக்சிஜன் தானே. அதனால் ஆக்சிஜனுக்கு அப்புறம் உலக உயிர்கள் எல்லாத்துக்கும் தேவைப்படுற ஒரே ஒரு தனிமம் என்னன்னு கேட்டிங்கன்னா கால்சியம் தான். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கால்சியமோட அறிவியல் பயன்கள்லேருந்து பழங்காலத்தில் கால்சியமை வச்சு மனுஷன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான் வரைக்கும் எல்லாத்தையும் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உலக உயிர்கள் எல்லாத்துக்கும் முதன்மை தேவையாக இருக்க ஒரு தனிமம் எதுன்னு கேட்டிங்கன்னா அது கால்சியம் தான். மனிதர்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் வளர்கிறதுக்கும் இந்த கால்சியம் தான் முக்கியம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன் எலும்புகள் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் கால்சியம் தான் ரொம்ப முக்கியம்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கால்சியத்தோட பங்கு வெறும் எலும்புகள் மட்டும் இல்லை, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நியூரான்கள் எல்லாத்துக்கும் செய்திகளை பரிமாற்றுறதுக்கு இந்த கால்சியம்ன்றது ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு உங்களுக்கு எதனா ஒரு அடிபடுதோ இல்லை ஒரு முள்ளு குத்துதோ அந்த வலியை உங்களுடைய மூளைக்கு சொல்கிறதே இந்த கால்சியம் தான். இது இல்லாமல் உங்களுடைய இதய துடிப்பு கூட சீராக இருக்காது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு என்ன அடிபட்டதுன்னா ரத்தம் வருதுன்னா அந்த ரத்தத்தை நிறுத்துறதுக்கும் கால்சியம் தேவை. நீங்கள் ருசித்து சாப்பிடும்போது உங்கள் வாயில் ஒரு திரவம் சுரக்குமே உமிழ்நீர், அந்த உமிழ்நீர் சுரக்கிறதுக்கும் இந்த கால்சியம் வேணும். அதே மாதிரி உயிரணுக்களை ஃபெர்டிலைசேஷன் பண்ணுறதுக்கும் இந்த கால்சியம்ன்றது ரொம்ப அவசியம். இது மாதிரி கால்சியத்தோட பங்கை சொல்லிக்கிட்டே போகலாம். எண்ணிலடங்காத வேலைகளை இந்த கால்சியம் இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும். இவ்வளோ ஏன் நம்ம செல்களுக்குள்ளே நடக்கிற கம்யூனிகேஷனுக்கு கூட இந்த கால்சியம்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த கால்சியம் இல்லைன்னா அந்த செல்களுக்குள்ள கம்யூனிகேஷனே நடக்காது. இது என்னவோ எலும்புகள் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு மட்டும்தான் இந்த கால்சியத்தோட பங்கு இருக்குன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் கால்சியத்தோட பங்கு எண்ணில் அடங்காத அளவுக்கு அவ்வளோ வேலைகளை இந்த கால்சியம் பண்ணுது. இந்த உலகத்தில் உயிர்கள் தோன்றி பரிணாம வளர்ச்சி அடையிறதுக்கே இந்த கால்சியம் தான் முக்கியமான ஒரு பங்காற்றி இருக்குன்னா உங்களால் நம்ப முடியுமா? 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த உலகம் உருவாச்சு. 350 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் உயிர்கள் வாழ்கிறதுக்கான தகுந்த சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்படி முதல்ல உருவான ஒரு செல் உயிரிகளான யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் தான் முதல்ல உலகத்தில் உயிர்கள் தோன்றி வளர்கிறதுக்கான அடிப்படையாக இருந்தது. அப்படி அந்த ஒரு செல் உயிர்கள் உணவை சாப்பிட்றதுல நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டது. அப்படி அதுங்களுக்கு நடுவில் நடந்த போட்டியை கொஞ்ச நாள்லேயே கூட்டு முயற்சியாக மாறிச்சு. அப்படின்னா என்ன பண்ணுச்சுன்னா அதுங்களுக்கு கிடைச்ச உணவுகளை அதுங்க சரிசமமாக பிரித்து சாப்பிட ஆரம்பிச்சது. இப்படி அதுங்க பகிர்ந்து சாப்பிட்றதுக்கு கம்யூனிகேட் பண்ண யூஸ் பண்ண முதல் டூலே நம்மளுடைய கால்சியம் தான். அப்படி இந்த ஒரு செல் உயிரிகள் கம்யூனிகேட் பண்ணி ஒரு செல் உயிரிகள் பல செல் உயிரிகளாக மாறிச்சு. அப்படி கால்சியமோட கரம் கோத்து இந்த ஒரு செல் உயிரிகள் பல செல் உயிரிகளாக மாறி இன்னைக்கு 30 லட்சம் கோடி செல்களாக மனிதனாக உருவாகியிருக்கான். இதில் மனிதன்றது ஒரு சின்ன புள்ளின்னு கூட சொல்லலாம். இது மாதிரி தான் உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களும் பல செல் உயிர்களாக மாறி இந்த கால்சியத்தோட உதவியோட தான் உலக உயிர்களே உருவாச்சுன்னு கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட கால்சியத்தோட அருமெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே மனிதன் கால்சியத்தை பல வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த கால்சியமை மனிதன் எப்படிலாம் பயன்படுத்தியிருக்கான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கால்சியமை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கால்சியம்ன்றது ஒரு கெமிக்கல் எலிமெண்ட். அதுவும் இல்லாமல் இது ஒரு ஆல்கலைன் மெட்டல் கூட. எலமெண்ட் டேபிளில் அதனுடைய சிம்பிள் Ca. கால்சியமோட ஆட்டம்ல எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல 20 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. உலகத்துல கால்சியம்ன்றது தனியா கிடைக்கிறது இல்ல, அது எப்பவுமே ஒரு காம்போனண்டா தான் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு கால்சியம் கார்பனேட், கால்சியம் பாஸ்பேட், இது மாதிரி நம்மளுக்கு காம்போனண்டா தான் கிடைக்கும். இந்த காம்போனன்ட் எல்லாமே நம்மளுக்கு பூமியிலிருந்து ஒரு மினரல் ஃபார்மேட்ல தான் கிடைக்கும். இது மாதிரி பலவிதமான மினரல் ஃபார்மேட்ல நம்மளுக்கு கால்சியமோட நிறைய காம்போனன்ட்ஸ் கிடைச்சாலும் பூமியில கிடைக்கக்கூடிய அதிகமான அளவு கால்சியம்ன்றது எந்த விதத்துல கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட்ன்ற வகையில தான் நம்மளுக்கு கிடைக்குது. கால்சியம் கார்பனேட்னு சொன்ன உடனே நீங்க வேற ஏதோ நினைச்சிடாதீங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச
சுண்ணாம்பை தான் கால்சியம் கார்பனேட்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல லைம்ஸ்டோன்னு சொல்லுவோம். இந்த லைம்ன்றதை குறிக்கக்கூடிய லத்தீன் வார்த்தையான காக்ஸ்ன்றதை வச்சு தான் பீரியாடிக் டேபிள்லயே இந்த கால்சியம் என்ற பேரை ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த கால்சியம் கார்பனேட்ன்றது நம்மளுக்கு பூமியில பெரிய பெரிய சுண்ணாம்பு பாறை மலைகளா நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ஸ்கூல்ல காலேஜஸ்லாம் கூட டீச்சர்ஸோட கைகள்லயும் சரி, தூங்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மேலேயும் சரி பறக்கிற இந்த சாக் பீஸ் தான் அதனுடைய ஒரு எக்ஸாம்பிள் கூட நம்ம சொல்லலாம். நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த சாக் பீஸ்க்கு முன்னாடியே பண்டைய மனிதர்கள் எல்லாருமே இந்த சுண்ணாம்பை பயன்படுத்தி பல விஷயங்களை செஞ்சிருக்காங்க. அதை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். இன்னைக்கு வெறும் சாக் பீஸா மட்டும் நம்ம பார்க்குற இந்த சுண்ணாம்பை கிமு 7000 காலத்திலேயே மனிதன் கட்டுமானத்துக்காக பயன்படுத்திருக்கலாம்னு சொல்லி அகழ்வாராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. கிமு 2500க்கு முன்னாடி மெசபடோமியாவோட கஜாஃபான்ற ஒரு இடத்துல ஒரு சுண்ணாம்பு சூளையே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன் அந்த காலத்துல தி கிரேட் பிரமிட் ஆஃப் கிசான்ற இடத்துல இந்த சுண்ணாம்பை பயன்படுத்தியிருக்காங்க. இது மாதிரி சுண்ணாம்பும் கட்டிடக்கலையும்ட்டு நிறைய விஷயத்துக்கு இந்த சுண்ணாம்பை பயன்படுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. ரோமானியர்கள் இதுல ஒரு படி மேல போய் சுண்ணாம்பையும் எரிமலையிலிருந்து கிடைச்ச சாம்பலையும் கடல் நீரை முக்கி அதன் மூலமா பாறைகளை உருவாக்கி கட்டடங்களை கட்ட ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கும் அந்த கட்டடங்கள் மிகவும் உறுதியா இன்னமும் நம்மளால போயிட்டு அந்த இடத்தெல்லாம் பார்க்க முடியற அளவுக்கு அவ்வளவு உறுதியா இருக்கு. இந்த கட்டடக்கலையை ஓப்பஸ் சீமாட்டிசம்ட்டு சொல்றாங்க. ரோமானியர்கள் இது மாதிரி கட்டடக்கலையில மட்டும் இந்த சுண்ணாம்பை யூஸ் பண்ணல, அதை ஒரு பாமா கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி சுண்ணாம்பை சிறு சிறு துகள்களாக அரைச்சி அதை ஒரு பந்து மாதிரி ஆக்கி அதில் மேலே பூச்சி பண்ணி அதை வெடிகுண்டு மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க. அதை தூக்கி எதிரிகள் மேலே அடிக்கும்போது சுண்ணாம்பு போயிட்டு அவங்களுடைய கண்ணில் பட்டு அவங்கள எல்லாரையும் கதிகலக்க செஞ்சிடும். அப்போது அந்த இடத்துல போயிட்டு அவங்க எல்லாரையும் காலி பண்ணிடுவாங்க. இது மாதிரி சுண்ணாம்பை அப்பயே கண்ணீர் புகை குண்டுகள் மாதிரி கூட யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இதே மாதிரி கிரேக்கர்கள் லைம்ஸ்டோன்ல தண்ணியை ஊற்றும் போது அது வெப்பத்தை உருவாக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து வர கேஸை வச்சு நம்ம ஒரு நெருப்பை கக்கிற ஒரு ஆயுதத்தை பண்ண முடியுன்றதை புரிஞ்சுக்கிட்டு கடலுக்கு நடுவில் எதிரிகள் கப்பல்களை வீழ்த்துறதுக்கு இந்த ஆயுதத்தை பயன்படுத்தியிருக்காங்க. ஏன் நம்மளுடைய தமிழ்நாடு, இந்தியா இது மாதிரி எல்லா இடத்துலையுமே சிமெண்டோட புழக்கத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே சுண்ணாம்பை பயன்படுத்தி தான் வீடுகளை கட்டியிருக்கோம். நம்மளுடைய சங்க காலத்தில் கூட சுண்ணாம்புகளை வச்சு சுதை சிற்பங்களையும் கோயில்களையும் சுண்ணாம்பை வச்சே கட்டியிருக்காங்கன்னு நம்மளால எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் முன்னாடிலாம் சொல்லுவாங்க பொங்கலுக்கு சுண்ணாம்பு அடிக்கணும், வெள்ளை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி பெயிண்டோட இடத்துல கூட சுண்ணாம்பு தான் ஒரு பெரிய இடத்த வகிச்சிருக்கு. இந்த பெயிண்ட்டு, சிமெண்ட்டு இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி சுண்ணாம்பு தான் ஒரு முதன்மை பொருளாக நம்மளுடைய ஊரில் வளம் வந்துட்டு இருந்தது. இது மாதிரி இவ்வளோ பயன்களை வச்சிருக்க இந்த சுண்ணாம்பை இயற்கையான சுண்ணாம்பு பாறைகள்ல இருந்தும் பவளப்பாறைகள்ல இருந்தும் தான் மனிதன் எடுத்து பயன்படுத்தினான். இது இயற்கையாக கிடைக்கக்கூடியது. இருந்தாலும் செயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒன்றை சுண்ணாம்பை மாற்றி பயன்படுத்தக்கூடிய வழக்கம் மனிதர்கள்கிட்டயே அதிகமாக இருந்தது. உதாரணத்துக்கு சிப்பி சுண்ணாம்பு. இந்த சுண்ணாம்பை தயாரிக்கிறதுக்கு கடலில் இருக்கக்கூடிய சிப்பிகளை கலெக்ட் பண்ணிட்டு வந்து அது உள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்துட்டு அதை நல்லா உலர்த்தி நெருப்பில் சுட்டு சுடுநீரோட ஆற்றினா சுண்ணாம்பு தயாராகும். இந்த சுண்ணாம்பை பயன்படுத்தி தான் வீடுகளில் வெள்ளை அடிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. இந்த பழக்கங்கள் இருந்தப்போ இந்த சூளைகள் எல்லாமே படு பிஸியாக இருக்கும். ஆனால் காலப்போக்கில் எல்லாரும் பெயிண்ட்டுக்கு மாறவே இந்த சூளைகள் இப்போ இல்லாமே போயிடுச்சு. இப்போ இந்த சுண்ணாம்பை தயாரிக்க இடங்கள் எல்லாமே வெத்தலைக்கு சுண்ணாம்பு தயாரிக்கிறதுக்கும் தென்னை மரத்துலையும் பனை மரத்துல இருந்து பதனிகளை எடுக்கிறதுலையும் மட்டும்தான் சுண்ணாம்பை தயாரிக்கிறதுல ஈடுபடுறாங்க. என்னதான் கால்சியத்தோட ஒரு காம்போனண்டான இந்த சுண்ணாம்போட தேவை குறைஞ்சிருந்தாலும் கால்சியத்தோட தேவை இந்த உலகம் இயங்குற வரைக்கும் முடிவே இல்லாத ஒரு தொடர்கரையாக தான் போயிட்டே இருக்கும். இந்த கால்சியம் இல்லாமல் உலகம் இயங்குறது கூட தடைப்படலான்னு கூட சொல்லலாம். அதனால தான் இயற்கையிலேயே அதிக கிடைக்கக்கூடிய 5 எலமெண்ட்ஸில் இந்த கால்சியமும் ஒன்றா வச்சிருக்கு. இரும்பு, அலுமினியத்துக்கு அடுத்தது அதிகமாக கிடைக்கக்கூடிய மெட்டலும் இந்த கால்சியம் தான். இவ்வளோ ஏன் நம்ம உடலில் இருக்கக்கூடிய 4வது மிக முக்கியமான ஒரு எலமெண்ட்டு கால்சியம் தான் கூட சொல்லலாம். இவ்வளோ முக்கியமான இந்த கால்சியம் நம்ம உடம்புல எந்த ஃபார்மில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலும்புகள் வடிவத்தில் தான் இருக்குது. நம்ம உடம்புக்கு தேவையான கால்சியம் எல்லாத்தையும் எலும்புகளை தான் நம்ம உடம்பு சேகரித்து வைக்குது. அப்படி கால்சியமோட தேவை இருக்கும்போது அந்த எலும்புகள் இருந்து நம்ம உடம்பு எடுத்துக்குது. இது நம்ம வளரும் போது பெருசாக இதில் எந்த ஆபத்தும் இருக்காது. ஏன்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாம் தேஞ்சு புதிய எலும்புகள் வர்றதுக்கான காலமாக அது இருக்குது. இது மாதிரி வளரக்கூடிய காலங்களில் நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான கால்சியமை நம்மளுடைய உடம்பே நம்ம சாப்பிட்ற உணவுகள்லேருந்து தானாக எடுத்துட்டு அதனுடைய ப்ராசஸை அது ஸ்டார்ட் பண்ணிடும். ஆனால் நம்மளுடைய வளர்ச்சின்றது நிற்கும் போது நம்மளுடைய எலும்புகளோட வளர்ச்சியும் நின்றுடும். அப்போது இந்த எலும்புகளில் சேகரித்து வச்சிருக்க கால்சியமோட அளவும் அப்படியே நின்றுடும். இதனால தான் நம்ம வளர வளர
வயசு ஆக ஆக நம்மளுக்கு எலும்புகளில் தேய்மானம் ஏற்பட்டு நம்மளுக்கு மூட்டு வலி, கை வலி, கால் வலின்னு நம்ம இந்த கால்சியம் குறைபாடுனால பாதிக்கப்படுறோம். எலும்புகளை நம்மளுடைய உடம்புன்றது ஒரு கால்சியமை ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடமா தான் வச்சிருக்கு. இப்படி நம்ம உடம்புக்கு எப்பெல்லாம் கால்சியம் தேவையோ அப்போ நம்மளுடைய எலும்புகள்ல இருந்து இந்த கால்சியமை எடுத்துக்குது. ஒரு நாளைக்கு சராசரியா 200 மில்லிகிராம் கால்சியம்ல இருந்து 300 மில்லிகிராம் கால்சியமை நம்மளுடைய உடம்புல வேர்வையாவே நம்ம வெளியிடுறோன்ட்டு ஆராய்ச்சிகள் சொல்லுது. இப்படி ஏற்படுற இந்த கால்சியம் பற்றாக்குறைய நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகள் மூலமா தான் நம்ம இதை சரி செய்யறோம். நம்மளுடைய உடம்புக்கு கால்சியம் உற்பத்தி பண்ற திறமை இல்லைன்னாலும் நம்ம சாப்பிட்ற உணவுகள் மூலமா கால்சியம் எடுத்துக்குதுன்றதை நம்ம பார்த்தோம். ஆனா மனிதனுக்கு கால்சியம்ன்றது எப்படி கிடைக்குது? பழைய காலத்தில் மனுஷன் வேட்டையாடி சாப்பிடும்போது விலங்குகளோட இறைச்சியிலிருந்து அவனுக்கு கால்சியம் சத்து கிடைச்சிது. அப்படி அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு பயிரிட்டு சாப்பிடும்போது அவன் சாப்பிட்ட பயிர்கள்ல இருந்தும் பழங்கள், காய்கறிகள்ல இருந்தும் அவனுக்கு கால்சியம் கிடைச்சிது. பச்சை காய்கறிகள்லையும் பச்சை இலைகளையும் இருந்து தான் அவனுக்கு கால்சியம் சத்துன்றது அதிகமாக கிடைச்சிது. இதுக்கப்புறம் அவன் கால்நடைகளை வளர்க்க ஆரம்பிச்சும் போது அவன் வளர்த்த மாடுகள்ல இருந்து கிடைச்ச பால்கள் மூலமாகவும் அவனுக்கு கால்சியம் சத்துன்றது கிடைக்க ஆரம்பிச்சுது. உங்களுக்கு இப்போ ஒரு டவுட் வரலாம், எப்படி கால்சியம்ன்றது பச்சை காய்கறிலையும் காய்கனிகள்லையும் இருக்குன்னு நீ சொல்கிற அப்படின்ட்டு. ஆமாங்க, இதுலேயும் கால்சியம் சத்துன்றது இருக்குது. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி உலக உயிர்கள் எல்லாத்துலேயுமே கால்சியம் சத்துன்றது இருக்கும். வெறும் எலும்புகளில் மட்டும்தான் கால்சியம் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெறும் வெஜிடேரியனாக இருக்கக்கூடிய பல விலங்குகளுக்கு எப்படி கால்சியம் கிடைக்கும்னு யோசிச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அதுங்க வெறும் புல் பூண்டுகளை மட்டும்தான் சாப்பிட்டு வளருது. ஆனால் அதனுடைய கால்சியம் சத்துன்றது எந்த இடத்துலையுமே குறைவாக இருக்காது. உதாரணத்துக்கு ஒரு ஆடையோ ஒரு மானையோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய எலும்புகள் ரொம்பவும் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். மாடுகளும் அதே மாதிரி தான். அதனுடைய கால்சியம் சத்துக்களை அது இயற்கையாக கிடைக்கக்கூடிய பச்சை காய்கறிகள்லேருந்தும் பச்சை இலைகள்லேருந்துமே அதுக்கு கிடைச்சிருது. நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்க, உங்களுக்கு அதிகமான கால்சியம் சத்து வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பசலைக்கீரை, ப்ரொக்கோலி இதெல்லாமே நம்மளுக்கு அதிகமான கால்சியம் சத்துன்றது கிடைக்கும். இது மாதிரி காய்கறிகளை நீங்கள் சாப்பிடும் போதும் உங்களுக்குன்றது கால்சியம் சத்துன்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவ்வளோ முக்கியமான இந்த கால்சியத்தோட தெளிவுன்றது 16ஆம் நூற்றாண்டுக்கு மேலே தான் மனிதனுக்கு தெரிய ஆரம்பிச்சது. அப்படி இயற்கையாகவே பலவிதமான காம்போனண்ட்டாக கிடைக்கக்கூடிய இந்த கால்சியமை பிரித்து எடுக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிக்கிறதுக்கான ஆராய்ச்சிகள் பல ஆண்டுகளாக நடைபெற்றுச்சு. அப்படிதான் சார் ஹம்ப்ரி டேவின்றவர் எலக்ட்ராலிசிஸ் மூலமாக இந்த கால்சியமை பிரிச்செடுக்கிற முறையை கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் தான் இந்த கால்சியமோட ஆராய்ச்சின்றது வேகம் எடுக்க ஆரம்பிச்சுது. இப்படி இந்த கால்சியமை பற்றி நம்ம இவ்வளோ ஆராய்ச்சிகள் பண்ணி இவ்வளோ வருஷம் அதை பற்றி நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கவே தான் கால்சியமை ஒரு அடிப்படை மருந்துகள் பட்டியலில் சேர்த்திருக்கு உலக சுகாதார மையம். ஏன் அதை மருந்துகளோட பட்டியலிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம உடல்ல இந்த கால்சியத்தோட தேவைன்றது எவ்வளோ அளவில் இருக்குன்றத நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த கால்சியமை நம்மளோட உடம்புனால உருவாக்க முடியாது. அதனால நம்ம சாப்பிட்ற உணவுகள்ல இருந்து மட்டும்தான் நம்மளுக்கு கால்சியம் சத்துன்றது கிடைக்கும். இப்படி நம்ம சாப்பிட்ற உணவுகள்ல இருந்து கால்சியம் நம்மளுக்கு சரியா கிடைக்காத போது இந்த கால்சியமை நம்ம சப்ளிமெண்ட்ஸாக எடுத்துக்கிறதுக்காக தான் இதை மருந்துகள் பட்டியலிட்டு இருக்காங்க. அப்படி நம்மளுக்கு இந்த கிடைக்கக்கூடிய கால்சியம் சத்து சரியா கிடைக்கல அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகள், அதாவது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நம்ம உடம்போட கால்சியம் ஸ்டோரேஜ் பாயிண்டான எலும்புகள் எல்லாமே அதில் இருக்கக்கூடிய கால்சியமை நம்மளுடைய உடம்புக்கு தர ஆரம்பிச்சிடும். அப்படி ஆகும்போது நம்மளுடைய எலும்புகள் எல்லாமே வீக் ஆக ஆரம்பிச்சிடும். இதனால தான் நம்மளுக்கு முட்டி வலி, கால் வலி எல்லாமே ஏற்படுதுன்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். அதனால நம்ம உடம்புக்கான கால்சியம் தேவைன்றது நம்ம வாழ்நாள் முழுக்கவே தேவையாக இருக்கும். அதுக்காக நீங்கள் கால்சியமை அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அளவுக்கு மிஞ்சினா அமுதமும் நஞ்சுன்ற நிலைமைக்கு தான் இந்த கால்சியம் உங்களை கூட்டு போய்விடும். இந்த பழமொழி எதுக்கு பொருந்தோ இல்லையோ நம்மளோட கால்சியமுக்கு கரெக்டாக பொருந்தும். ஒவ்வொரு வயசில் இருக்கவங்களும் எவ்வளோ கால்சியமை ஒரு நாளைக்கு சாப்பிட்ணுன்னு ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்குது. இந்த அளவுக்கு மேலே நீங்கள் அந்த கால்சியமை உட்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். உதாரணமாக இந்த கால்சியமை நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்னியில் ஸ்டோன் வர்றதுக்கு கூட அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதுக்குன்னு நீங்கள் கால்சியமே எடுக்காமல் விட்டீங்கனாலும் முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அதிகமான அளவும் இல்லாமல் கம்மியான அளவும் இல்லாமல் சரியான அளவில் கால்சியம் நீங்கள் டெய்லி சாப்பிட்றத உறுதிப்படுத்திக்கங்க. முன்னாடிலாம் இந்த கால்சியம் சத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற மாதிரியான உணவு பழக்கங்கள் நம்மளுடைய வாழ்வியலில் இருந்தது. ஆனால் இப்போ அது மாதிரியான உணவு பழக்கங்கள் மாறி புதுவிதமான உணவு பழக்கங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இதனால தான் நம்மளுக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி ஏற்படுது. இதனால தான் கால்சியம் நம்ம மாத்திரைகளை உட்கொண்ட நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம உடம்பானது வேர்வைகள்லையும் கழிவுகள்லையும் ஒரு குறிப்பிட்ட அளவு கால்சியமை தினமும் வெளியேற்றிக்கிட்டே தான் இருக்குது. இந்த வெளியேற்றக்கூடிய கால்சியமை சரி செய்கிற அளவுக்கான உணவு பழக்கம் நமக்கு இருக்கணும். அப்படி இல்லைனா தான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு வரும்.
இந்த கால்சியம் டெஃபிஷியன்சி ஏற்படாமல் நம்மளுடைய உணவு பழக்கங்களை மாற்றுறதுக்கான வழிகளை நீங்கள் தேட ஆரம்பிக்கலாம். அதுக்குன்னு உடனே போயிட்டு கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய ஹெல்த் ட்ரிங்க்ஸை போயிட்டு வாங்கணும்னு போயிட்டு நிற்காதீங்க. ஏன்னா அந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸில் எல்லாத்துலேயும் கால்சியமை விட சுகர் தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சுகர் எடுக்கிறீங்களோ அது உங்களுடைய உடம்புக்கு பாதிப்பை தான் ஏற்படுத்தும். அதனால் கால்சியம் கிடைக்கும்னு சொல்லி அது மாதிரி ஒரு ஹெல்த் ட்ரிங்கை போயிட்டு வாங்கிட்டு உங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறத முதல்ல நிறுத்துங்க. இது மாதிரி நீங்கள் அந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸை கொடுக்கும்போது அதிகப்படியான ஸ்வீட்டை தினமும் அவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு டயபெட்டிஸ், ஒபிஸ்ன்ட்டு பலவிதமான நோய்கள் சின்ன வயசுலேயே வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். கால்சியமை நீங்கள் கரெக்டான அளவில் மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பச்சை காய்கறிகளையும் பழங்களையும் அவங்களுக்கு கொடுக்கறத பழக்குங்க. உங்களுக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸை எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்போவே உங்களுடைய உணவு பழக்கங்களை மாற்றி கால்சியம் இன்டேக்கை அதிகமாக்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய கால்சியம் டெஃபிஷியன்சியை நீங்கள் தவிர்க்கலாம். இதுக்கு தேவையானது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய உணவு பழக்கத்தை நீங்கள் மாற்றணும். அது மட்டும்தான். இது இருந்தாலே போதும். ஃப்யூச்சரில் உங்களுக்கு மூட்டு வலி, முதுகு வலிலாம் எதுவுமே இல்லாமல் உங்களுடைய லைஃப்பை நீங்கள் ஈஸியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இன்றைக்கி நான் கால்சியத்தை பற்றி சொன்ன எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். நம்மளுடைய அறிவியல் பலகை நிகழ்ச்சியை கேட்டு எல்லாரும் பயன்பெறட்டும். இதே மாதிரி வேற ஒரு இயற்கையின் தனிமங்கள் செக்மெண்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே ஹரி. இன்னைக்கு அறிவியல் பலகை நிகழ்ச்சியில நாம கால்சியத்தோட முக்கியத்துவத்தை பத்தியும் அது மனிதர்களுக்கு எப்படி உதவுதுன்றத பத்தியும் கேட்டோம். இதே மாதிரி வேறொரு அறிவியல் பலகை நிகழ்ச்சியில சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க ஆர்ஜே ஐஸ்வர்யா மற்றும் ஆர்ஜே ஹரிஹரன். நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் அமுத பெருவிழா, இந்திய அரசின் விக்யான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப மையம் மற்றும் காஞ்சிபுரம் ஸ்ருதி சமுதாய வானொலி நிலையம் இணைந்து வழங்கும் அறிவியல் பலகை நிகழ்ச்சி. அறிவியல் பலகையின் மூத்த ஒருங்கிணைப்பாளர்கள் சமுதாய வானொலியின் வழிகாட்டி டாக்டர் ஆர் ஸ்ரீதர் ஐயா அவர்கள், மதிப்பிற்குரிய பி ஸ்ரீகுமார் ஐயா அவர்கள் மற்றும் மதிப்பிற்குரிய டிவிவி வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள். விண்ணிலே பல கோள்கள், மண்ணிலே பல வளங்கள், அறிந்திட அறிவியலுண்டு, அதை அறிந்திட பயணிப்போம். அறிந்திட தடையொன்றும் இல்லையே, படியாக்கலாம் தடைகளின் கல்லையே. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. ஸ்ருதி சமுதாய வானொலியின் அறிவியல் பலகை நிகழ்ச்சி தயாரிப்பு குழு, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு நம் ஸ்ருதி சமுதாய வானொலியின் இயக்குனர் மற்றும் ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் கலைராம வெங்கடேசன் ஐயா அவர்கள். தயாரிப்பு மேற்பார்வை டாக்டர் ஆர்.கே. பாலச்சந்தர். எடிட்டிங் ஆர்ஜே கோபால். பல கோடி உயிர்கள் பூமியில் உண்டு, நுண்ணுயிரி கூட உயிர் வாழ்ந்திடும். நீரின்றி உலகில் உயிர் வாழ்வதில்லை, இலை கூட இங்கு வீணாவதில்லை. உயிர் வாழ்ந்திட தடையொன்றும் இல்லையே, படியாக்கலாம் தடைகளின் கல்லையே. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. பூமியில் உள்ள தனிமங்கள் சேர்ந்து சேர்மங்களாக உருவானதே. சேர்மங்கள் எல்லாம் நாம் தெரிந்து
தெரிந்து கொண்டால் சிந்தனைகள் கூட சயின்ஸ் ஆகுமே. அறிவியல் அறிந்திட இணைந்திடு, அறிவியல் பலகையில் இணைந்திடு, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. ஸ்ருதியுடன் இணைந்திடு, ஸ்ருதியுடன் இணைந்திடு.